சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. சாந்தி பிரதர். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. எல்லாத்துக்கும் ஓம் சாந்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப் தாதாக்கு சரி, நம்ம லண்டன் பரிவாருக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு தந்துட்டே இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம அவ்வியக்த மாசம் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அவ்வியக்த முரளி படிக்கிறப்போ அவ்வியக்த பாப்தாதனுடைய அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ள எமர்ஜ் ஆகும். பாப்தாதா நம்மளோடய இருக்கிற மாதிரியே எமர்ஜ் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. லண்டன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாப்பா வந்து 23/3/1970 வருஷத்த முரளி படிக்கிறதுக்காக வாய்ப்பு தந்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் பெரிய முரளி தான், இருந்தாலும் இது வந்து ஹோலி பத்தியான முரளி. நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கோம். பாபா வந்து ஒவ்வொரு முறையில ஹோலி பத்தி என்ன பேசுவாரு, என்ன சொல்வாரு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அப்ப அந்த ஹோலி அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஹோலி அப்படின்னாவே என்னது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சது. அதான் பாபா நம்மளுக்கு அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாமே முடிஞ்சிருச்சு, முடிஞ்சது மாதிரி நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான். அப்புறம் ஹோலி பத்தி இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் பாபா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து சூட்சமத்துல எப்படி ஹோலி கொண்டாட முடியும், அவ்வியக்த வத்தனத்துல எப்படி ஹோலி கொண்டாடுறது, பக்தியில எப்படி ஹோலி கொண்டாடி இருக்காங்க, நம்ம அதை எப்படி நம்ம கம்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தியான நிறைய விளக்கம் நம்ம பார்க்கலாம். 23/3/1970 வருஷத்த முரளி. ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா, மதுபன். உண்மையான ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்தவற்றை நடந்து முடிந்ததாக கருத வேண்டும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் உங்களுக்கே சொல்லுவாங்க இல்லைங்களா, தாதி அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, நேத்து என்ன நடந்ததோ அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த பவர் டு பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து கடைசி சூழ்நிலையில நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதனால பாபாவும் இந்த முரளியில சொல்றாரு, உண்மையான ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்தவற்றை நடந்து முடிந்தாக கருத வேண்டும். நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள அப்ப பாஸ்ட் தான் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்ப அது வந்து நம்ம நடந்து முடிஞ்சதை நடந்து முடிந்ததாகவே கருத வேண்டும். பாப்தாதா எதனை காண்கின்றார்? நீங்கள் அனைவரும் எதனை காண்கின்றீர்கள்? நீங்கள் அனைவரும் பார்த்து வருகிறீர்கள், பாப்தாதாவும் பார்த்து வருகின்றார். ஆனால் பாப்தாதா எதனை காண்கின்றார்? நீங்கள் அனைவரும் எதனை காண்கின்றீர்கள்? அதாவது பாபா வந்து எதனை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம வந்து எதை பார்த்துட்டு இருக்கோம். பாபா எதை காண்கிறார் அப்படின்னா, பாபா வந்தாருன்னு அவ்வியக்த வந்து வரப்ப பாபா குழந்தையில பார்த்த உடனே அந்த குழந்தை யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாபா முரளி சொல்வார் இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து பாபா பார்க்கல, நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பாபா நம்மளுக்கு என்ன சொல்வார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி பாபா வந்து குழந்தையில பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஏதாச்சும் வேறுபாடு உள்ளதான்னு சொல்றாரு, அல்லது இரண்டும் ஒன்று போல இருக்கிறதா? இன்று ஆன்மீக குழந்தைகளிடத்தில் எதை முக்கியமாக பாப்தாதா பார்க்கின்றார்? இப்ப பாப்தாதா வந்து இல்ல இந்த பாபா வந்த உடனே என்ன, ஒரு பாபாக்கு முன்னாடி எவ்வளவு குழந்தைங்கிறாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் பாபா ஒரு திருஷ்டி குடிக்கல பாப்பாரு. இப்ப பாப்தா இன்னைக்கு எந்த சிறப்பை பார்க்கிறாருன்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு சிறப்பு உள்ளது அல்லவா. ஏதாவது ஒரு நம்ம ஆக்ஷன் பண்ணல, ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை நம்ம செய்யலாம், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆகவே இன்றைய சந்திப்பில் எந்த சிறப்பை பாப்தாதா காண்கின்றார்? அதாவது பாப்தாதா வரையில ஒவ்வொரு ஹோலி, இது வந்து ஹோலி மார்ச்னாவே ஹோலி முரளிக்குள்ள பாபா வந்திருக்காரு. இப்ப 31st முரளி, இன்னும் வந்து 18 ஜனவரி வருவாரு, சிவராத்திரி வருவாரு. ஒவ்வொரு டைம் வரையில பாபானுடைய அந்த என்னது, அந்த முரளி சேம் தான் பாத்தீங்கன்னா அந்த பாவனை, பாபா எந்த ஒரு விதத்துல நம்மளுக்காக சொல்ல வர்றாரு, அந்த அதாவது எந்த ஒரு ரூபத்துல நம்மளுக்காக சொல்ல வர்றாரு, எப்படி குழந்தையில வந்து புரிய வைக்கிறார் அப்படிங்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு சிறப்பு உள்ளதல்லவா. ஆகவே இன்றைய சிறப்பில் எந்த சிறப்பை பாப்தாதா காண்கின்றார்? ஆகவே இன்றைய சந்திப்பில் எந்த சிறப்பை பாப்தாதா காண்கின்றார்? இன்று பாப்தாதா முக்கியமாக ஒன்றை பார்க்கின்றார். அதனை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். உங்கள் ஒவ்வொருவரின் முயற்சியின் வேகத்தை பார்க்கின்றார். அத்துடன் உங்களுடைய ஆர்வத்தையும் காண்கின்றார். உங்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப உங்களுடைய வேகமும் அமைகிறது. பாபா வந்து எதை பார்க்கிறாரு, இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவு ஊக்கம் உற்சாகத்தோட எவ்வளவு வேகத்தோட நம்ம வந்து மகிழ்ச்சி சரி முயற்சியை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாபா பார்த்துட்டு இருக்காரு. பாபா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நல்லா முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப உங்களுடைய வேகமும் அமைகிறது. இப்ப நம்மளுக்குள்ள நல்ல ஆர்வம் இருக்கு, அவ்வியக்த மாசம் வந்துச்சு, நல்ல நேரத்துல இருந்துச்சு தியானம் செய்யணும், நல்ல அவ்வியக்த முரளி படிக்கணும், நல்ல புருஷார்த்தம் செய்யணும், அந்த ஆர்வம் இருந்தாதான் முயற்சி செய்ய முடியும் இல்லைங்களா. ஆர்வம் இல்லைன்னா நம்ம முயற்சி செய்யவே முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் முயற்சி செய்ய முடியும். உங்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப உங்களுடைய வேகமும் அமைகிறது.
ஆகவே பாப்தாதா இதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார். எல்லா குழந்தையிலும் வந்து அவ்யக்த மாசம்னு எல்லா சென்டர்லயும் பட்டி வைப்பாங்க. நம்ம அவ்யக்த மொழி படிப்போம். பாப்தாதாவுடைய ஸ்பெஷலா பிரம்மா பாபானுடைய இந்த 10 கதைகள்னு சொல்லிட்டு அதை படிப்போம். இல்லைன்னா ஆதிதேவ் புக் படிப்போம். இல்ல நம்ம யாராவது சீனியர் இருந்தாங்கன்னா பாப்தாதாவோட இருந்தவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சென்டர்லயும் ஒவ்வொரு மாதிரியான புருஷார்த்தம் நம்ம போயிட்டு இருக்கோம். பாபா அதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் அடைகின்றார். வேகம் அதிகரிக்கும் போது சேவையில் வெற்றியும் அதிகரிக்கிறது. அதுல எப்பவுமே சுய சேவை. இப்ப நம்மளுக்குள்ள நம்மளை நம்ம தயார்படுத்தி நம்மளை வந்து உயர்த்தணும் அப்படின்னா சேவையில வெற்றி கிடைக்கும். அப்ப சேவையில வெற்றி பெறணும் அப்படின்னா சுய சேவை. தாதி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்னா நீங்க வந்து சுயத்தை வந்து நல்லா பக்காவா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இன்று ஹோலியை எவ்வாறு கொண்டாடினீர்கள்? அப்ப பாப்தாதா இந்த ஏன்னா இது வந்து மார்ச் முருகனால இன்னைக்கு ஹோலி எப்படி கொண்டாடினீங்கன்னு கேக்குறாரு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து சூட்சும வதனத்தில் கொண்டாடினோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சூட்சும வதனத்தில் எவ்வாறு கொண்டாடினீர்கள்? சூட்சும வதனத்தில் மட்டும் கொண்டாடினீர்களா அல்லது இங்கும் கூடவா? இப்ப ஹோலினாவே, ஏன்னா ஹோலி பண்டிகை பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. சவுத் சைட்ல, பட் நார்த் இந்தியால பயங்கர ஃபேமஸான பண்டிகைன்னா ஹோலி பண்டிகை. அதனால அது கொண்டாடமாக இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. சோ அவ்யக்த சொரூபத்தில் மட்டுமே கொண்டாடினீர்களா? ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்தது நடந்து முடிந்து விட்டது என்கிற பாடத்தில் இதழில் உறுதியாக இருப்பது என்பதாகும். ஹோலி கொண்டாடணும் பாபா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாபா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லிதான் வந்து ஒவ்வொரு பண்டிகை சொல்லுவார். ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடணும் அது மாதிரியே நம்ம மாறணும்னு சொல்லுவார். அப்ப ஹோலி பண்டிகை வந்து நம்மளுடைய ஞாபகார்த்தமா தான் ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு பாபா வந்து நடந்ததை நடந்து முடிந்தது என்ற பாடத்தில் இன்று முதல் உறுதியாக இருப்பது என்பதாகும். எது முடிஞ்சதோ அதோட முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது நம்ம எது முடிஞ்சதுன்னா ஆல்ரெடி நம்ம பாபாக்கு வந்தாவே நம்ம பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு வந்திருக்கோம். அப்ப இன்னும் வந்து ஏதாவது நம்ம சிந்தனை, பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சமஸ்காரம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அதையும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஹோலி கொண்டாடுவது என்றால் நடந்தது நடந்து முடிந்து விட்டது என்கிற பாடத்தில் இன்று முதல் உறுதியாக இருப்பது என்பதாகும். இதனைத்தான் ஹோலி கொண்டாடுவது என்கிறோம். நடந்தது நடந்து முடிந்து விட்டது என நீங்கள் ஹோலியை தெளிவுபடுத்துகிறீர்கள். நம்ம மூலியமா தான் அவங்க ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்ப நடந்தது நடந்து முடிந்து விட்டதை முற்றுப்புள்ளி வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்ததுனாலதான் அவங்க வந்து அங்க என்ன பண்றாங்க, அந்த ஹோலிக்கா முன்னாடி ஹோலிக்கா அப்படிம்பாங்க. ஹோலிக்கா அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பொங்கல் பண்டிகை எப்படி நம்ம எரிக்கிறோமோ அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம கொண்டாடுற மாதிரி அவங்கள வந்து எரிப்பாங்க. அது முந்தின நாள் வந்து எல்லாம் எரிச்சிடுவாங்க ஆக்சுவலா. பாபா சொல்றாரு, நடந்தது நடந்து முடிந்து விட்டது என்று கருதி முன்னேறி வருவதை ஹோலியை கொண்டாடுவதாகும். அதாவது ஹோலியின் உட்பொருளை உங்களுடைய வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவதாகும். அப்போ ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடுறப்போ அதனுடைய சிக்னிபிகன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்மளுக்குள்ள அதை கொண்டு வரணும். பண்டிகை வரும், அது பண்டிகை போயிடும். பாத்தீங்களா, தீபாவளி வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, 18 ஜனவரி, அது போயிட்டே இருக்கும். அதனுடைய அர்த்தத்தை நம்மளுக்கு வாழ்க்கையில அர்த்தத்துல கொண்டு வரணும்னு பாபா சொல்றாரு. ஹோலியின் உட்பொருளை உங்களுடைய வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வருவதாகும். உங்களுடைய முயற்சியை விரைவுபடுத்த ஏதாவது ஒரு குறிக்கோளை உங்கள் முன்னணியில் வைத்திருங்கள். நீங்க வந்து இப்ப நியூ இயர் வந்துச்சு, எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம், இது பண்ணும் அது பண்ணும்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து எவ்ரிடே நியூ இயர் இல்லைங்களா? நம்ம வந்து எவ்ரிடே நம்மளுக்கு வந்து காலையில அமிர்த இருந்துச்சாவே ஒரு புது என்னது ஒரு புது நாள். ஒவ்வொரு நாள் நம்ம பரந்தாமத்துல இருந்து வரோம். அந்த மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கனால நம்மளுக்கு முயற்சி கிடைக்குது. பாபா சொல்றாரு, உங்களுடைய முயற்சியை விரைவுபடுத்த ஏதாவது ஒரு குறிக்கோளை உங்கள் முன்னிலையில் வைத்திருங்கள். இது வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். நம்ம வந்து ஒரு ஷார்ட் இந்த வீக்ல என்ன எய்ம் இருக்கு, இந்த மந்த்ல எனக்கு எய்ம் என்ன இருக்கு, இந்த இயர்ல என்ன நம்ம எய்ம் இருக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அது ப்ராசஸ் பண்ணிட்டு ப்ராக்ரஸ் ஆயிட்டே போயிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா இந்த வீக்ல நான் இதை முடிக்கலாம், இந்த வீக்ல இவ்வளவு நேரம் யோகா பண்ணணும், இந்த வீக்ல இவ்வளவு இந்த அவ்யக்த மொழி படிக்கணும், இந்த வீக்ல இந்த தாரணை செய்யலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த உறுதிமொழியை மேற்கொள்வதே ஹோலியை கொண்டாடுவதாகும். நடந்து முடிந்து ஒன்று உங்களுடைய முற்பிறவியை சேர்ந்ததாக உரைப்பட வேண்டும். இது வந்து டபுள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். அப்படின்றது அதாவது எது நடந்து முடிஞ்சது, இப்ப போன பிரிவுல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு இப்ப ஞாபகம் இருக்குங்களா? இருக்கவே இருக்காது. அப்ப எது முடிஞ்சதோ அது வந்து சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப மெடிடேஷன் கிளாஸ்க்கு வரவங்க, கோர்ஸ்க்கு வரவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அதை பத்தி என்னால அதுல இருந்து வெளியிலேயே வர முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை பத்தி அவங்க சிந்தனை செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த எண்ணம் அடிக்கடி வந்துட்டே இருக்குது அர்த்தம் இல்லைங்களா? அதனாலதான் வந்து அவங்களால அது பிரசன்ஸ் இருக்க முடியுது இல்ல.
இப்ப நம்மளும் பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த படி எவ்வளவு அழகா எக்ஸாம்பிள் சொல்றாருங்க. அதாவது எது முடிந்து விட்டதோ அது முற்பிறவியை சேர்ந்ததாக உரைப்பட வேண்டும் அப்படின்றது. போன பிறவியில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் செஞ்சது ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நேத்து இன்னைக்கத்த நாள்ல வரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கத்த நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேத்து நாள் விட. இத்தகைய அனுபவம் ஆக வேண்டும். உங்களுடைய ஸ்திதி இவ்வாறு மாறினால் உங்களுடைய முயற்சியின் விரைவும் அதிகரிக்கும். உங்களுடைய அல்லது மற்றவர்களின் கடந்த கால சம்பவங்களை நினைவு கூர்வதுதான் உங்களுடைய முயற்சியின் விரைவும் அதிகரிக்கும். உங்களுடைய அல்லது மற்றவர்களின் கடந்த கால சம்பவங்களை நினைவு கூறுவதுதான் உங்களுடைய முயற்சியில் மெத்தமானவதற்கான அதாவது தொய்வு காரணம். அதாவது நம்மளுடைய விஷயங்கள் இல்ல மத்தவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நினைக்கிறதா நம்ம முயற்சியில குறைவா வந்துட்டு மெத்தமாவது தொய்வாகுதுன்னு சொல்றாரு. ஒன்று அதை நினைவு கூறுவது, மற்றொன்று அதை பற்றி சிந்தித்து வருவது. அதாவது அதனுடைய அவேர்னஸ்ல கொண்டு வரது. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம மனசுல நினைப்போம். இல்ல அதை என்ன சொல்றது நம்ம இதயத்துல அதாவது நினைவில் கொண்டு வந்து சிந்திப்பது. அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய பாபா சொல்றாரு. இந்த இரண்டுமே உங்களுடைய இதயத்திலும் இருக்கக்கூடாது. நம்ம இதயத்துல கூட நம்ம இதயத்துல என்ன சொல்றாரு, நம்ம புத்தில இருந்து 100% அப்படியே அகற்றி விட வேண்டும். அதை பற்றி சிந்திக்கவும் கூடாது. மூன்றாவது அதை பற்றி பேசுவதும் எதுவும் கூடாது, தவறு. அதாவது எந்த விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம மனசையோ மத்தவங்க மனசையோ புண்படுத்துமோ, எந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு தேவையில்லையோ அதை பத்தி நம்ம சிந்தனை செய்யறதே ஒரு பாவ செயல் தான் திரும்ப திரும்ப. அதை பத்தி பேசவும் கூடாது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதுக்காக அது ஒரு குப்பை, அது தேவையில்லை. அப்ப எதுக்காக நம்ம அது திரும்ப நம்ம அதை பத்தி திங்க் பண்ணணும், அதை பேசணும் இல்லைங்களா? ஆகவே இன்று பாப்தாதா ஹோலி கொண்டாட வந்திருக்கின்றார். இப்ப நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன்னைக்கு பாபா நம்மளோட இப்ப ஹோலி கொண்டாடிட்டு இருக்கார். ஹோலி கொண்டாடுவதற்காக நீங்கள் பாப்தாதாவை அழைத்திருக்கிறீர்கள். இந்த நிறம் நிரந்தரமானதாக செய்வதென்றால் ஹோலியை கொண்டாடுவதாகும். ஹோலி என்று வண்ண மாவுகளை தூவுகின்றனர். இன்னொரு விஷயம், ஹோலி அன்னைக்கு அந்த கலரை தூவுவாங்க ஆக்சுவலா. இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்கின்றனர், முதல் நாளில் அவர்கள் எரிக்கின்றனர். பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நாள் என்னாச்சு, அவங்க எல்லாமே எரிக்கிறாங்க. இரண்டாவது நாள் கொண்டாடுகின்றனர். ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் எரிச்சிட்டு இரண்டாவது நாள் கொண்டாடுகிறார்கள். எரித்த பிறகு கொண்டாடிய பிறகு இனிப்புகளை சுவைக்கின்றனர். அதுன்னு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எரிக்கிறோம், அது பின்னாடி கொண்டாடுறாங்க, அந்த வண்ணத்தில தூக்கி கொண்டாடுறாங்க, அது பின்னாடி எல்லாருமே ஸ்வீட் கொடுப்பாங்க. எத்தகைய வண்ணங்களை பூச வேண்டும் என்பது பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள். நம்மளுக்குள்ள என்னென்ன வண்ணங்கள் வரணும், சும்மா அந்த கலர் பொடி போட்டா மட்டும் பத்தாது, நம்மளுக்குள்ள அந்த வர்ணங்களை கொண்டு வர வேண்டும். இப்போது இனிப்புகளை நீங்கள் ஏன் உட்கொள்கிறீர்கள்? இந்த நிறத்தை அணிந்தவுடன் இனிமையும் தானாகவே வந்து விடுகிறது. பாத்தீங்கன்னா ரெண்டாவது அந்த கலர் அப்படின்னு அந்த நம்மளுக்குள்ள அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம்ங்கிற அந்த வண்ணங்கள், அந்த கலர்கள் நம்மளுக்குள்ள வரையில நம்ம என்னாச்சு, மகிழ்ச்சி அடைந்துரும். அந்த மகிழ்ச்சியோட கொண்டாட்டத்துல நம்ம இனிப்பை உட்கொள்கிறோம் பாபா சொல்றாங்க. இந்த நிறத்தை அணிந்தவுடன் இனிமையும் தானாகவே வந்து விடுகிறது. உங்களுடைய அல்லது மற்றவர்களின் கடந்தவற்றை பார்க்காத போது நீங்கள் இயற்கையாகவே எளிமையானவராகவும் சரள சுபாவம் உடையவராகவும் மாறி விடுகிறீர்கள். நீங்கள் அல்லது உங்களுடைய மற்றவர்களின் கடந்தவற்றை பார்க்காத போது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்மளுடையத மற்றவங்களுடைய பாஸ்ட பார்க்காது இருந்தாவே நம்ம ரொம்ப எளிமையாகவும் சரள சுபாவம் உடையவராகவும் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய சரளத்தன்மையில் எந்த சிறப்பு காணப்படுகிறது? பாபா கேட்கிறாரு, நம்மளுடைய சரளத்தன்மையில என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. இனிமை. நம்ம சரளத்தன்மை இருந்துச்சு அப்படின்னாவே என்னது, நம்மளுக்குள்ள இனிமை இருக்கும். நீங்கள் அவர்களுடைய விழிகளில், அவர்களுடைய முகத்தில், அவர்களுடைய நடத்தையில் இனிமையை பிரத்யட்சமாக காண்கிறீர்கள். ஆகவே இந்த நிறத்தின் மூலமாக இனிமை வந்து விடுகிறது. இதனால் நீங்கள் இனிப்பை உட்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அப்ப என்னாச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் பாபா ஸ்டெப் பை ஃபர்ஸ்ட் எரிக்கிறோம், ரெண்டாவது எல்லாத்தையும் மறந்துடுறோம் அப்படின்னாவே என்னாச்சு, நம்மளுக்குள்ள சரளத்தன்மை வரும். அந்த சரளத்தன்மை வந்துச்சு நம்மளுக்குள்ள இனிமை கிடைக்கிறது. ஹோலி என்று வேற என்ன செய்கிறார்கள்? எல்லாத்தையும் போய் மீட் பண்ணுவாங்க, கிரீட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இனிய சந்திப்பின் உட்பொருள் என்ன? இங்கு அவ்வாறு அந்த மங்கள இனிய சந்திப்பை நிகழ்த்துகிறீர்கள். இனிப்பை சுவைத்த பிறகு அந்த மங்கள இனிய சந்திப்பு என்பது என்ன? சமஸ்காரங்களின் ஒற்றுமை. ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் பயங்கர டீப் மீனிங் இருக்குது. இங்க அங்க போய் ஜஸ்ட் ஹோலி கொண்டாடுவாங்க. ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க, நடனம் ஆடுவார்கள். பாபா என்ன சொல்றாரு, இங்க நம்ம பிராமண ஆத்மாக்கள் ஒவ்வொருவரோட சமஸ்காரத்தின் ஒற்றுமை இருக்க வேண்டும்.
பலதரப்பட்ட சமஸ்காரங்களின் காரணமாக நீங்கள் ஒருவர் ஒருவரை விட்டு விலகி நிற்கிறீர்கள். நீங்கள் இந்த நிறத்தை அணிந்து இனிப்பை சுவைத்த பிறகு ஒற்றுமை ஏற்படுகிறது என்றால் அது என்ன? நீங்கள் அனைவரும் மாநாட்டை முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவே பாப்தாதா இந்த பட்டியை உருவாக்கியுள்ளார். அதாவது இந்த சேவைங்கிற சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எதுக்காக பாபா நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம சமஸ்காரத்துல ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேற மாதிரி சமஸ்காரங்கள்ல வந்திருந்தால் கூட நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படிக்காக நம்ம எல்லாத்தையும் ஒரு பட்டியை உருவாக்கிக்கிறான்னு சொல்றாரு. சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு நீங்கள் அனைவரும் ஒருங்கிணையும் போது இந்த குழுவின் பிரத்யக்ஷம் ஏற்படும். நீங்க பாபா வெளிப்படுத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா எப்ப இருக்குமோ நம்ம ஒருவர் பார்த்தாவே மற்றவங்களுடைய அந்த சமஸ்காரம் தெரியணும். அவ்வளவு ஒருத்தர் பார்த்தா 10 பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே எப்ப அந்த நிலை வருதோ அப்பதான் பாபாவை நம்ம பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்கள். பாப்தாதா உங்களுடைய சமஸ்காரங்களின் ஒற்றுமையை உருவாக்கி வருகின்றார். ஆகவே உலகில் நிகழும் இனிய சந்திப்பு இந்த சமஸ்காரங்களின் ஒற்றுமை என்கிற சந்திப்பின் நினைவு சின்னமே ஆகும். பாப்தாதா குழந்தைகளை சந்திருக்கின்றார். இதைவிட உயர்ந்து உங்களுக்குள் உருவாகும் சமஸ்காரங்களின் சந்திப்பு, அதாவது ஒற்றுமை. அதாவது பாப்தாதா குழந்தைகள் சந்திக்கிறார் பாத்தீங்களா, அது ஒரு அருமையான மீட்டிங். ஆனா நம்மளுக்குள்ள நம்ம பாபானுடைய குழந்தைக்குள்ள அவ்வளவு ஒரு ஒற்றுமை வர வேண்டும். அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அந்த சந்திப்பு தான் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. இதைவிட உயர்ந்தது உங்களுக்குள் உருவாகும் சமஸ்காரங்களின் சந்திப்பு, அதாவது ஒற்றுமை. இவ்வாறு சமஸ்காரங்களின் சந்திப்பு நிகழும் போது வெற்றியின் பேரொளி எழும். இதுதான் முக்கியமான அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். எப்ப நம்ம எல்லாருமே எல்லா குமாரி ஒரு சென்டர்ல இருக்கிறவங்க, எல்லா ஜோன்ல இருக்கிறவங்க, ஒரு நாட்டுல இருக்கிற எல்லாருமே ஒற்றுமையா இருக்கல, எல்லாருமே ஒரே மாதிரி அந்த ஒரு அன்பு, மரியாதை, ஆனந்தம், அது எல்லாமே ஒரு ஹார்மோனி இருக்கல, பாபா சொல்றாரு பேரொளி, வெற்றியின் பேரொளி எழும். அனைவரையும் வெற்றி பெற செய்பவர்கள் சக்திகள் என்கிற புகழ் உள்ளது. ஒருவர் ஏதாவது ஒன்றில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவர் எங்கு செல்கின்றார்? வெற்றி அடைவதற்கான வழியை எவர் தருவார்? சக்திகள். கோயிலுக்கு போய் என்ன சொல்றாங்க? சக்திகளுக்கு முன்னாடி எனக்கு சக்தி தாருங்கள் வேண்டுகிறார்கள் இல்லைங்களா? உங்களுடைய முயற்சி சரியானதாக அமையும் போது நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். மனிதர்கள் தாம் வெற்றி பெற பாப்தாதாவை நாடுவதில்லை, அவர்கள் சக்திகளை நாடி வருகின்றனர். பாபா சொல்றாரு சக்திகள் கோயில போயிட்டு சக்திகளுக்கு முன்னாடி நின்றுதான் கடவுளே எனக்கு சக்தி கொடு. பாபா சொல்றாரு என்னை யாரும் கேட்கறது இல்லை, உங்களதான் கேட்கறாங்க அப்படின்னு பாபா நம்மளதான் சொல்றாரு இல்லைங்களா? அந்த சக்திகள் தாங்கள் வெற்றி அடைந்திருப்பதால் தான் மற்றவர்களும் வெற்றி பெறுவதற்கான சக்தியை அளிக்க இயல்கிறது. அந்த சக்திகள் எந்த சக்திகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் மற்றவர்களும் வெற்றி பெறுவதற்கான சக்தியை அளிக்க இயலுகிறது. உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒற்றுமை ஏற்படும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். நம்மளுடைய சமஸ்காரங்கள்ல நம்ம ஒற்றுமை ஏற்படும் போதுதான் நம்மளுடைய முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். பக்தர்களின் வரிசை எங்கு அதிகரிக்கிறது? சக்திகளின் முன்னால். ஹனுமான் மற்றும் தேவிகளின் ஆலயங்களில் அதிகமான கூட்டம் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா ஹனுமானுக்காக நிறைய பக்தர்கள் இருக்காங்க, தேவிகளுக்காக நிறைய பக்தர்கள் இருக்காங்க. பாபா சொல்றாரு எனக்காக கம்மியாத பக்தர்கள் இருக்காங்கன்னு பாபாவே சொல்றாரு. இது எதை தெளிவுபடுத்துகிறது? இந்த திரளான கூட்டத்தை எவர் காண்பார்? பிரத்யட்சம் ஆன பிறகு இத்தகைய பெருங்கூட்டத்தை எவர் காண்பார்? பாப்தாதா மறைந்திருப்பார், குழந்தைகள் தான் நடைமுறையில் இந்த கூட்டத்தை காண்பார்கள். இப்போ என்னாச்சு? பிரம்மகுமாரிகள் தான் இந்த சிஸ்டர் நல்லா பேசுறாங்க, அந்த சிஸ்டர் நல்லா பேசுறாங்க, இவங்க அப்படிதான் பாபா குழந்தைகள் தான் முன்னாடி வைக்கிறவரை தவிர பாபா முன்னாடி கிடையாது, இதுவரைக்கும் முன்னாடி கிடையாது இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாரு? நம்ம முன்னாடிதான் குழந்தைகள் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போது ஆலயங்கள் காணப்படும் பக்தர்களின் பெருங்கூட்டம் இனி வரப்போகும் காலத்தில் குழந்தைகளின் முன்னிலையில் உருவாக போகும் மனித கூட்டத்தின் ஞாபகார்த்தமே ஆகும். எப்படி ஆலயங்கள்ல கூட்டங்கள் அதிகமாகுதோ அது நம்மளுக்கு முன்னாடி ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கு. பாபா என்ன சொல்றாரு சில முறையில, ஐ திங்க் போன முறையில தான் படிக்கிறப்போ நம்ம தூங்க கூட விட மாட்டாங்க ஆக்சுவலா, அந்த மாதிரி கூட்டம் அலை மோதும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அத்தகைய கூட்டம் எப்போது உருவாகும்? எங்களுடைய சமஸ்காரங்களில் ஒற்றுமை இல்லை என்று நீங்கள் இப்போது கூறி வருவது நிற்கும் போதுதான். இப்ப 4 பேர் ஒன்னா சேவை செய்யல, 4 பேருக்குள்ள 4 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது சில டைம். 4 பேர் 4 கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா அந்த ஒற்றுமை என்கிறது என்ன அப்படின்னா 4 பேர்ல யாரு ஒரு சொல்றாங்களோ அதை அடுத்தவங்க அப்படியே அக்செப்ட் பண்றது, அது பேர் ஒற்றுமை. நீங்க பிரகாஷ் மணி தாதி, எல்லா தாதிகள் இருக்கீல, தாதி ஏதாவது சொன்னாங்கன்னா ஏன் அவ்வளவு பிரகாஷ் மணி தாதி வெற்றி அடைந்தாங்கன்னா எல்லா தாதிகளும் அவ்வளவு ஒரு அன்போடு ஏத்துப்பாங்க ஆக்சுவலா. இது பாப்தாதானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்படி அழகா மேபி தாதி விட அவங்களுக்குள்ள இன்னும் சிறந்த ஐடியா இருந்தால் கூட
அந்த ஐடியா அவங்க வந்து பாபா சொல்லியிருக்காரு, நம்ம அது அப்படியே செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில அவங்க வந்து செய்வாங்க ஆக்சுவலா. அதனாலதான் ஒற்றுமை தாதி, பிரகாஷ் மணி தாதி அவ்வளவு ஒரு வெற்றிக்கான ஒரு மூர்த்தியா இருந்தாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி கடைசி ஆகில நம்மளுக்கும் அந்த மாதிரி வரும். ஆனா இப்ப என்ன செய்யறோம், சில டைம் நம்ம வந்து நம்மளுடைய ஐடியா வரணும். ஆஹ் அந்த மாதிரி 4 பேர் இருந்தோம்னா 4 பேர் நம்ம 4 பேர் ஐடியா சொல்லுவோம். நம்மளுக்குள்ள ஏதாச்சும் இல்லைன்னா சில டைம் கருத்து வேற்றுமை வரதான் செய்யுது. அப்ப வந்து அப்போ அதுக்குள்ள என்னாச்சுன்னா, அப்ப என்னுடையது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் அந்த இது இருக்கு இன்னும். அது எப்ப அதெல்லாம் போயிருச்சோ பாபா சொல்றாரு, நீங்க எப்ப எல்லாருமே குழுவாக இருக்கிறீர்களோ, ஒற்றுமை தென்படுகிறதோ, எல்லாருமே ஒரே குழுவா இருக்கீங்களோ, அப்ப வந்து பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது வரும். இந்த பட்டியல் இறுதி ஸ்திதியை எவ்வாறு நடைமுறையில் பிரத்யக்ஷம் செய்வது என்பதை நீங்கள் கற்றால் போதும். ஏன்னா இனி பாத்தீங்கன்னா இப்ப டைம் வந்துருச்சு. இப்ப டைம் வந்துட்டே இருக்கு. இப்ப வந்து நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படின்னா, பாபாவை நம்ம எப்படி பிரத்யக்ஷம் செய்யறது அப்படின்னு நம்ம கத்துக்க வேண்டும். பாபா சொல்றாரு, உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திருக்காதவரை நீங்கள் இப்போது இங்கு குழுமி இருக்கிறீர்கள். ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது இதயங்கள் சேர வேண்டும். இவ்வாறு இதயங்கள் ஒன்று சேரும் பொழுது சமஸ்காரங்களும் ஒருங்கிணைந்து விடும். சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சிலவற்றை மறக்க வேண்டும், அழிக்க வேண்டும், உங்களுக்குள் ஆழமாக புதைந்து விட வேண்டும். இந்த 3ஐயும் செய்ய வேண்டும். நம்மளுக்குள்ள இந்த சமஸ்காரங்கள் ஒண்ணாக வேண்டும். அந்த ஹார்மனைஸ் பண்ணணும் அப்படின்னா சிலவற்றை அழிக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும், சிலவற்றை அழிக்க வேண்டும், உங்களுக்குள் ஆழமாக புதைந்து விட வேண்டும். அதாவது என்னது, அந்த இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சிலவற்றை அழிக்க வேண்டும், சிலவற்றை மறக்க வேண்டும், சிலவற்றை உங்களுக்குள் ஆழ புதைத்து விட வேண்டும். அதாவது அக்காமடேட் பண்ணிடணும். அப்படியே அதை வந்து ஆழ புதைச்சிடணும்னா அது வந்து வெளியில வரக்கூடாது. அந்த மாதிரி அப்போதான் உங்களுடைய சமஸ்காரங்களில் ஒருங்கிணைப்பு ஏற்படும். இதுதான் உங்களுடைய இறுதி வெற்றியின் அடையாளமாகும். இப்போது உங்களுடைய இறுதி சம்பூர்ண ஸ்திதியை அருகாமையில் கொண்டு வர வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மரியாதை தர வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். மற்றவங்களுடைய கருத்தையும் நம்ம ஏத்துட்டு மரியாதை தர வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு மரியாதை தந்தால் சம்பூர்ண ஸ்திதி மற்றும் வெற்றி உங்களை நெருங்கிவிடும். அதாவது இது வந்து பாபானுடைய முயற்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே குப்த புருஷார்த்தம் பாபா சொல்லுவார். குப்த புருஷார்த்தம் மறைமுகமானது. இப்போ அதாவது நம்ம வெற்றி பெறணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப யாராச்சும் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க, ஒரு காரியம் செய்யறாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரியத்தோட நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு ஐடியா, நல்ல பெட்டர் ஐடியா இருக்கு. நீங்க சொல்றீங்க, அந்த ஐடியா அவங்க அக்செப்ட் பண்ணல. மேபி வேற யாராச்சும் ஐடியா சொல்லியிருப்பாங்க, அது வந்து சரி அதை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எஸ் ஹாஜின்னு சொல்லிட்டு மத்தவங்க சொன்ன ஐடியாக்கு நீங்க வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்கும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த சமஸ்காரம் இருக்கு. அப்ப மத்தவங்களை வந்து மதிக்கக்கூடிய சமஸ்காரம் இருக்கு. எனக்குள்ள அந்த ஈகோ என்னுடையதான் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஈகோ பாடி கான்சியஸ் இல்ல. இதுக்கெல்லாம் தான் மார்க் கிடைக்கும். தவிர என்ன நம்ம ஐடியா கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மார்க் கிடைக்காது. நீங்க வந்து ஒவ்வொருத்துலயும் தாரணை எங்க நான் வந்து எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவுக்கு தாரணா சொரூப்ல இருக்கேன், அப்பதான் நம்மளுக்கு மார்க் கிடைச்சிட்டு இருக்கும். பாபா அதே தான் சொல்றாரு, நம்ம சம்பூர்ண நிலையை அடைஞ்சு விட்டோம். இல்ல நான் தான் பெஸ்ட், நான் சொன்னா இதுதான் பெஸ்ட், நம்மளுக்குள்ள வந்து ஈகோ வரும் ஆக்சுவலா. நீங்க எப்ப ஈகோ வந்துச்சோ, கான்ஃபிளிக்ட் வந்துச்சோ, அந்த சேவையும் வெற்றிகரமா நடக்காது. இப்ப மத்தவங்களுக்குள்ள நம்மளை பத்தியான எண்ணங்கள் வரும். அப்ப நம்மளுடைய மார்க் போயிடும், எனர்ஜி போயிடும், டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க வந்து சும்மா நம்ம சேவை செய்யற மாதிரி வெளி பகட்டுக்காக சேவை நடக்குமே தவிர உள்ளுக்குள்ள நம்மளுக்கு எதுவுமே வந்து புண்ணிய கர்மத்துல எதுவுமே சேராது. புண்ணியம் என்கிறது வந்து மறைமுகமாக செய்யப்படுகிறது. அந்த மறைமுகமா செய்யறது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பணிவு தன்மை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ, சரளத்தன்மை இருக்கிறதோ, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ, இதுல இருந்தா நம்மளுக்கு வந்து புண்ணிய கர்மம் சேரும். அத பாபா சொல்ற இதெல்லாம் சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமை வரக்கூடிய ஸ்டேஜ். நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு மரியாதை தந்தால் சம்பூர்ண ஸ்திதி மற்றும் வெற்றி உங்களை நெருங்கி வரும். இது வந்து டபுள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டு மரியாதை தந்தால் சம்பூர்ண ஸ்திதி மற்றும் வெற்றி உங்களை நெருங்கி வரும். இந்த இரண்டின் மீது நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும், மற்ற இரண்டும் தானாகவே உங்களை நெருங்கி வரும். என்னது, ஒண்ணு வந்து மரியாதை கொடுக்கிறது, அது மற்றவங்களோட கருத்தை ஏத்துக்கிறது, ரெண்டாவது மரியாதை கொடுக்கிறது. இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா என்னது, சம்பூர்ண ஸ்திதி வெற்றி நம்மளை நெருங்கி வரும். மற்ற இரண்டும் தானாகவே உங்களை நெருங்கி வரும். ஒருவருக்கொருவர் மரியாதை அளிப்பது என்றால் உங்களுடைய வருங்காலத்திற்கான அதிகாரத்தை அடைவதாகும். இது அடுத்த தமிழ் அண்டர்லைன் பண்ணக்கூடிய பாயிண்ட். இப்போ ஒருவருக்கொருவர் அதிக மரியாதை கொடுக்கிறது நாம உங்களுடைய வருங்காலத்திற்கான அதிகாரத்தை அடைவதாகும். இந்த பட்டி எதற்காக நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா?
இந்த பட்டு என்னவென்று அழைக்கப்படுகிறது? நீங்கள் திலகத்தையும் அணிய வேண்டியதில்லை. திலகத்திற்கு பதிலாக உங்களுக்கு நெற்றி சுட்டி வழங்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கு திலகம் அளிக்கப்படுகிறது. இந்த குழுவிற்கு நெற்றி சூடி அளிக்கப்பட வேண்டும். திலகம் சிறியது, சூடி பெரியது. முயற்சியின் அடையாளம் சூடி. குழந்தைகள் கூட திலகத்தை அணிந்து கொள்ளலாம். ஆனால் முதியவர்கள் தான் நெற்றிச்சூடியை அணிகின்றனர். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் துணிவு வந்தவுடன் நீங்கள் நெற்றிச்சூடியை அணிகிறீர்கள். ஆகவே எது சிறப்பானது? திலகமா அல்லது நெற்றிச்சூடியா? அந்த நெற்றிச்சூடி பெருசா இருக்கும் இல்லைங்களா? அதனால பாபா சொல்றாரு அதை அணியணும்னு சொல்றாரு. அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக. நீங்கள் அனைவரும் மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணத்தை கொண்டிருப்பது என்றால் சேவாதாரி என்று பொருளாகும். இப்ப சேவாதாரியோட டெபினிஷன் பாபா சொல்றாரு. சேவாதாரின்றது மற்ற அனைவரின் மேலையும் தூய எண்ணத்தை இருக்கிறதா சேவாதாரி. ஆகவே மற்ற அனைவரின் பாலும் தூய எண்ணங்களுடைய இந்த குழுவின் அடையாளமாவது நெற்றிச்சூடி. இவர்கள் சுய சிந்தனையாளர்கள் எனப்படுகின்றனர். நீங்கள் நல்லெண்ணங்களுடன் இருந்தால் கவலைகள் மறந்துவிடும். தூய உயர்ந்த எண்ணங்களுடன் உள்ள நீங்கள் மற்ற அனைவரின் கவலைகளையும் போக்குகின்றீர்கள். இதன் ஸ்லோகம் என்ன? உலகினர் ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறுவதை போன்று இந்த குழுவிற்கு ஸ்லோகம் என்ன? குழந்தையே எஜமான். இந்த ஸ்லோகன் இந்த குரூப்புக்கு பொருத்தமானது. இப்போது உங்களுக்கு பெயர், ஸ்லோகன் மற்றும் கடமையும் கிடைத்து விட்டது. இன்னும் என்ன பட்டியல் நீங்கள் செய்ய வேண்டும்? எவ்வாறு சமஸ்கார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது என்பது பற்றி நீங்கள் உரையாற்ற வேண்டும். இந்த பட்டியல் பலரை உங்களுக்கு சமமாக, அதாவது உங்களுடைய சமஸ்காரமான சம்பூர்ண ஸ்திதி சமமாக மாற்றுகின்ற அதிசயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவரும் பலரே சம்பூர்ண ஸ்திதி என்கிற சமஸ்காரத்தை அடையும்படி செய்தால் என்ன ஆகும்? முடிவு விநாசம் ஏற்படும். ஆகவே இந்த குழு முடிவை ஏற்படுத்தும். இந்த குழு ஸ்தாபனையை ஏற்படுத்தும். நீங்கள் எத்தகைய முடிவு, பாலனை மற்றும் ஸ்தாபனையை ஏற்படுத்த வேண்டும்? இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த பட்டியல் தெளிவுபடுத்த வேண்டும். பாபா பார்த்தீங்கன்னா இன்னும் விளக்கமா சொல்றாரு இந்த பட்டியல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்தாபனை, பாலனை, அழிவு ஆகிய 3 காரியங்களையும் செய்தால்தான் திரிமூர்த்தி நெற்றிச்சூட்டியை நீங்கள் அணிவீர்கள். அதாவது ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கு வந்து 3லயுமே நம்மளுக்கு வந்து பங்கு இருக்குது. எது? ஒண்ணு வந்து ஸ்தாபனை, பாலனை, விநாசம். இந்த 3லயுமே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்கள் நம்ம வந்து பங்கு பெறுகிறோம். பாபா சொல்றாரு இல்லைங்களா? பாபாவும் அதேதான், நம்மளும் அதேதான். பாபா சொல்றாரு இதுக்கான நெற்றிச்சுடியை நீங்கள் அணுகிறீர்கள். அது அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அணுகிறோம். வெறும் சொல்லளவில் இல்லாமல் நடைமுறையில் இவற்றை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துவதுடன் மற்றவர்களுக்கும் அவ்வாறு செயலாற்ற உதவ வேண்டும். இவற்றை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் பிந்து சொரூபமாக மாறினால்தான் இந்த 3 கடமைகளும் வெற்றி பெறும். நம்ம வந்து பிந்து சொரூபமா மாறிட்டு அப்படின்னா இந்த 3மே வந்து வெற்றி பெறும் சொல்றாரு. இதில் தான் உங்களுடைய கடமை, உங்களுடைய ஸ்மிருதி, உங்களுடைய ஸ்திதி என்பவற்றின் நினைவு சின்னமாக நெற்றிச்சூடி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்ப இதுலதான் உங்களுடைய கடமை, நம்மளுடைய கடமை என்னது? நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? நம்மளோட ஸ்மிருதி, நம்மளோட அவேர்னஸ் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுக்கு நெற்றிச்சூட்டி பாபா சொல்றாரு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்களா? அல்லது இக்குழுவின் அலங்காரத்தை காண வந்திருக்கிறீர்களா? இந்த நாடகத்தில் இத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு அருகாமையில் வருவது என்பது உங்களுடைய அதிர்ஷ்டம் என்று கருதுங்கள். மதுபன் போறோம், தாதியில எல்லாம் பாக்குறோம், எல்லா பெரிய பிராமண குடும்பத்தையும் நம்ம பாக்குறோம். அதுவே நம்மளுடைய பெரிய அதிர்ஷ்டம். அலங்காரங்களை காண்பது என்றால் உங்களையே சிரேஷ்டமானவர்களாக மாற்றுவது என்பது பொருள். இதுதான் அலங்காரம். ஸ்தூலத்தில் இந்த குழுவின் அருகாமையில் வருவதை போன்றே இவர்களுடைய சம்பந்தத்திலும் நெருங்கி வர உங்களை தகுதியுடையவர்களாக செய்யுங்கள். அந்த அலங்காரத்தை காண்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, இதை பார்ப்பவர்களும் மிகவும் சிரேஷ்டமானவர்கள், அருகாமையில் உள்ளவர்கள் ஆவர். பாப்தாதாவின் இதயத்தை மகிழ்விப்பவர்கள் நீங்கள். எவர் முதன்மையாக வருபவர்? நீங்கள் அனைவருமே ஒரே வேகத்தில் முன்னேறி வருபவர்கள். ஆகவே அவர் 1, 2 என்ற எண்ணிக்கை எவருக்கும் அவர் குறிப்பிட முடியாது. இப்போது அனைவருமே ஒருவர் நினைவில் நம்பர் 1 ஆகவே இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் எப்போது ஆத்மா மற்றும் வேகம், ஸ்பிரிட் மற்றும் ஸ்பீடு இந்த குழு அருகாமையில் வருவீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் விழா நடைபெறும். ஆக்சுவலா ஹோலி விழால மேபி பாபா இந்த முரளி சொல்லையில வந்து அவங்க வந்து எல்லா ஆத்மாக்களும் வந்து டெக்கரேட் பண்ணி நெற்றிச்சூடி எல்லாம் போட்டு தாதியில எல்லாம் உட்கார வச்சு பார்த்திருப்பாங்க. அதனாலதான் பாபா சொல்றாங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாக்குறதே வந்து பெரிய விஷயம். இவங்களுக்கு அருகாமையில் வரணும்னா நீங்களும் அந்த
3 விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரத்யேக சந்திப்பு. அனைத்திலும் மிக உயர்ந்த ரத்னம் எது? யார் வெற்றி ரத்னம்? பாபா சொல்றாரு, அனைத்திலும் மிக உயர்ந்த ரத்னம் எது? யார் வெற்றி ரத்னம்? பாபா சொல்றாங்க, ஆத்மாவாக நெற்றி பொட்டில் என்கிற அரியாசனத்தில் சதா வீற்றிருப்பவர்கள் அவங்கதான் வந்து யாரு? மிக உயர்ந்த ரத்னம். ஒரு சிலரே இவ்வாறு உள்ளனர். அதாவது எப்பவுமே சதா நம்ம வந்து ஆத்மாங்கிற நெற்றி பொட்டில் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கணும். அவங்கதான் வந்து வெற்றியாளர். முன்னெற்றியில் ஒரு சிலரே இருக்கின்றனர், பலர் இதயத்தில் இருக்கின்றனர். உங்களுடைய பார்வை எங்கு செல்கிறது? எல்லாருமே சொல்லியிருக்காங்க முன்னெற்றியின் மீது. ஆகவே நீங்கள் இத்தகைய முன்னெற்றி ரத்னமாக ஆக வேண்டும். ஆஸ்திகர்கள் என்பது, அதாவது ஆஸ்திகர்கள் எப்போதுமே ஆமாம் என்று கூறுபவர்கள் முன்னெற்றி ரத்னமாக ஆக முடியும். இவர்கள் எப்போதும் ஆமாம் என்று கூறுகின்றனர். ஆஸ்திகர்கள் தான் முன்னெற்றி ரத்னமாக விளங்குகின்றனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சங்கல்பத்தில் கூட முடியாது என்று கூறக்கூடாது. எவ்வளவு டெபினிஷன் சொல்ல பாருங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சங்கல்பத்திலும் கூட முடியாது என்று கூறக்கூடாது. இத்தகைய சிறப்பு இருப்பவர்கள் முன்னேற்றி ரத்னமாகின்றனர். யார் புகழுக்கு அருகதை உடையோர் ஆகின்றனர், யார் பூஜைக்கு அருகதை உடைய என்று ஆகின்றனர். ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் நீங்கள் இந்த இரண்டிற்கும் தகுதி பெறுகிறீர்களா? அல்லது 2 சிறப்புகள் இந்த இரண்டிற்கும் தேவையா? அதாவது சில தேவதைகள் அதிகமாக புகழப்படுகின்றனர். அதாவது புகழ்றது ஒண்ணு, இரண்டாவது பூஜைக்குரியவர்கள் ஒண்ணு. சில தேவதைகள் வந்து அதிகமா புகழ்வார்கள், மகிமை பாடுவார்கள். சில தேவதைகளுக்கு வந்து அவ்வளவு அழகாக பூஜை நடக்கும். அப்ப இந்த 2க்கும் வேறுபாடு இருக்கு. அதை பத்தி தான் பாபா சொல்றார். சில தேவதைகள் இவர்களுடைய பூஜை 2 சிறப்புகள். சில தேவதைகள் அதிகமாக புகழப்படுகின்றனர், ஆனால் இவர்களுடைய பூஜை குறைந்தே காணப்படும். அவங்களுடைய புகழ் அதிகமா இருக்கும், அவங்களுடைய பூஜை கம்மியாக இருக்கும். வேறு சில தேவதைகளுக்கு புகழும் மிகுதியாக உள்ளது, பூஜையும் சிறப்பாக உள்ளது. வேறு சில தேவதைகள் சில சமயங்கள் தான் பூஜிக்கப்படுகின்றனர், இன்னும் சில தேவதைகள் இடைவிடாது பூஜிக்கப்படுகின்றனர். சில சமயங்களில் என்கிற சொல் உங்களுடைய முயற்சியில் இருக்கக்கூடாது. தீவிர முயற்சி செய்பவர்கள் ஒருபொழுதும் பிறகு என்று கூறாது, இப்போது, உடனே என்று கூறுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பிறகு பார்ப்போம் என்று ஒத்தி போடக்கூடாது. இப்போதே செய்து காட்டுவோம் என்றால் நீங்கள் ஒரு தீவிர புருஷார்த்தி ஆவீர்கள். சம்பூர்ண ஸ்திதியில் நீங்கள் சர்வ நற்குணங்களும் நிறைந்திருப்பீர்கள். சர்வ சக்திகளிலும் நிறைந்திருந்தால் சர்வ குணங்களிலும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். வருங்காலத்தில் நீங்கள் சர்வ குணங்களிலும் நீங்கள் நிறைந்திருப்பீர்கள். ஆனால் இப்போது சர்வ சக்திகளிலும் நிறைந்திருக்க வேண்டும். இப்ப வந்து நம்மளுக்கு தேவை சக்தி. ஏன்னா மாயாவி வெற்றி பெற வேண்டும் இல்லைங்களா? அதனால சக்தி தேவை. இப்ப சக்தியில நிறைந்திருந்தா வருங்காலத்துல சர்வ குணங்களிலும் நிறைந்திருப்போம். சக்திகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பாபா சக்தியில பத்தி சொல்றாரு. ஒன்று சிநேகம் என்கிற சக்தி நமக்குள்ள நிறைந்திருக்க வேண்டும். 2வது சம்பந்தத்தின் சக்தி. 3வது சகயோகம் என்கிற சக்தி. 4வது சகிப்புத்தன்மைங்கிற சக்தி. அப்ப இந்த 4 சக்திகளும் இருப்பவங்க தான் சம்பந்தத்துல நெருங்கியிருப்பாங்க. சம்பந்தத்துல வரணும் அப்படின்னா சிநேகங்கிற சக்தி இருக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது சம்பந்தத்தின் சக்தி இருக்க வேண்டும். 3வது சகயோகங்கிற சக்தி இருக்க வேண்டும். 4வது சகிப்புத்தன்மைங்கிற சக்தி இருக்க வேண்டும். இந்த 4 சக்திகளையும் உடையவர்கள் சம்பந்தத்திலும் நெருங்கி இருப்பர். இந்த 4 சக்திகளும் சமமாக விளங்க வேண்டும். தைரிய சக்தி உயர்ந்ததா அல்லது சகிப்பு சக்தி உயர்ந்ததா? தைரியம் இருந்தால் அனைத்திலும் உதவி கிடைக்கும். எப்போதும் நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும். அப்போது பாப்தாதாவிடமிருந்தும் குடும்பத்திடமிருந்தும் தானாகவே உதவி கிடைக்கும். நீங்கள் அன்பு சொரூபமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சக்தி சொரூபமாக விளங்குகின்றீர்களா? அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டுமே தேவை. சக்தி சொரூபமாகி வெற்றி பெற வேண்டும், அன்பு சொரூபமாகி சம்பந்தத்தில் வர வேண்டும். அதாவது எங்க சக்தி யூஸ் பண்ணும், எங்க அன்பை யூஸ் பண்ணும் அது தெரியல. சக்தி யூஸ் பண்ற இடத்துல அன்பு யூஸ் பண்ணா, அன்பு யூஸ் பண்ற இடத்துல சக்தி யூஸ் பண்ணா வெற்றி பெற முடியாது. அன்புங்கிறது வந்து ஸ்நேகம். அது வந்து நம்ம நெருக்கத்துல வரையில ஒரு ஆத்மா நெருக்கத்துல வர வேண்டும். சக்தி அப்படிங்கிறது நம்ம சேவையில மாயாவை வெற்றி பெறையில நம்மளோட சுப சொரூபம் அந்த மாதிரி இருக்க வேண்டும். சக்தி சொரூபமாக இருக்க வேண்டும். அன்பு மற்றும் சக்தியாக இரண்டுமே தேவை. சக்தி சொரூபமாகி வெற்றி பெற வேண்டும், அன்பு சொரூபமாகி சம்பந்தத்தில் வர வேண்டும். உங்களிடத்தில் சக்தி இல்லையில் மாயை வெற்றி கொள்ள முடியாது. ஆகவே சக்தி சொரூபமாகி வெற்றி பெறுங்கள் மற்றும் அன்பு சொரூபத்தில் சம்பந்தத்தில் வாருங்கள். இரண்டுமே தேவை. சர்வ சக்திவான் என்றும் அன்பு கடல் என்றும் தந்தை போற்றப்படுகிறார். ஆக அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டுமே தேவை.
சரி. பாபா சொல்றாங்க, நம்மளுக்கு அன்பு, சக்தி 2மே தேவை. நட்சத்திரங்கள் எத்தனை உள்ளன? நீங்கள் உங்களை எத்தகையவராக கருதுகிறீர்கள்? தந்தை உங்களுக்கு எந்த பெயரை சூட்டியுள்ளார்? அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். அதிர்ஷ்டசாலிகளாக உங்களை நீங்கள் கருதுகிறீர்களா? தந்தையை சேர்ந்தவர்களாக உடன் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆகிவிட்டீர்கள். எப்ப நம்ம பாபானுடைய குழந்தை ஆயிட்டோமோ அப்பவே நம்ம வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரமாக மாறிவிட்டோம். இருப்பினும் அதிர்ஷ்டத்துடன் நீங்கள் வெற்றி நட்சத்திரமாகவும் ஆக வேண்டும். சிலர் அருகாமையில் இருக்கும் நட்சத்திரங்களாக விளங்குகின்றனர், வேறு சிலர் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கின்றனர். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான சிறப்பு உள்ளது. இப்போது நீங்கள் எத்தகையவர் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருதுங்கள். உடனடியாக பலனுக்கு ஆசைப்படாதீர்கள், வெற்றி பெறுவார்கள். பெறுவார் ஆசைப்படாதவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதாவது இம்மீடியட்டா எனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அந்த அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போது மனநிலையிலும் வேகத்திலும் இந்த குழுவிற்கு அருகில் வருவீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் விழா நடைபெறும். பாபா சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் மனநிலையிலும் அதாவது மனசுலயும் சரி, இந்த குழுவிற்கு வேகத்திலும் ஸ்பீடுலயும் சரி இந்த குழுவிற்கு அருகாமையில் வருவீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் விழா நடைபெறும். தாதி, குழந்தைகள் தான் எஜமானன், எனவே சிம்மாசனத்தில் சமமாக உட்கார வைக்கிறார்கள். அதாவது பாபா வந்து ஒவ்வொருத்தரோடையும் பேசுறப்போ எல்லா தாதியோடும் பேசுறாரு. ஸ்தூலத்தில் இந்த விழா கொண்டாடுகிறீர்கள், ஆனால் அவ்வியக்த ரூபத்தில் இந்த விழா நடக்கிறது. குழந்தைகளை எஜமானன் ஆக்கினீர்கள், எனவே இப்பொழுதிலிருந்தே சிம்மாசனம் உருவாக்குகிறீர்கள். சாக்காரத்தில் மன சிம்மாசனத்தில், இப்பொழுதே சேவையின் சிம்மாசனத்தில் மற்றும் எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். எல்லா தாதிகளுக்கும் பாபா பாபா சொல்றாங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இப்ப என்னாச்சு, சாக்காரத்துல வந்து மன சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சேவைங்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதனால எதிர்காலத்துல ராஜ்ய சிம்மாசனத்தில் கண்டிப்பாக அமர்வார்கள். சங்கம் யுகத்தில் சிம்மாசனம் இப்போது உருவாகிறது. அதாவது சங்கம் யுகத்துல தான் நம்ம பாபாக்கு அருகாமையில் இருக்கிறதுனால அவருடைய இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருந்தோம்னா எவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்கிறோமோ அங்க வந்து நம்மளுக்கு வந்து சிம்மாசனம் கிடைக்கும். டிராமாவின் என்ன பாகம் உள்ளதோ அது எவ்வளவு ரகசியம் நிறைந்ததாக உள்ளது, இதை தினமும் தெளிவாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். அன்பினாலும் கடமை எங்கு பந்தனத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறது, அன்பினாலும் கடமை எங்கு பந்தனத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அன்பின் பந்தனம் உள்ளதோ அப்படியே கடமையின் பந்தனமும் உள்ளது. அதாவது பாபா மேல அன்பு இருக்கிறதுனால அந்த அன்பனோட பந்தனத்துல எப்படி கட்டுப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி கடமையின் பந்தனத்தில் இருக்கிறார்கள். எனில் இதுதான் கடமையின் பந்தனம். கடமையின் பந்தனம் அவ்வியக்த ரூபத்தில் உள்ளது, அன்பின் பந்தனம் சாக்கார ரூபத்தில் இருந்தது. அடுத்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எல்லாமே தாதிகள் தான் பார்த்து பாப்தா தான் பேசின விஷயம். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு, நம்ம வந்து வேணா இந்த முரளி ரிவைஸ் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு முரளி கேட்கல நம்ம வந்து பார்க்கணும், இந்த முரளி வந்து இன்னைக்கு நம்ம என்ன பாயிண்ட் எடுத்து அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் நம்மளுக்குள்ள தாரணை கொண்டு வந்தா நம்ம இந்த முரளி கேட்டதுக்காக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மார்க் கிடைச்சது. எல்லாரும் முரளி படிச்சிட்டோம். ஆனா இந்த முரளில இருந்து இப்ப என்ன ஸ்பெசிபிக்கா என்னுடைய பாபா எனக்கு வந்து இந்த முரளி என்ன ஒரு விஷயமாச்சும் எனக்கு வந்து டச் ஆயிருக்கும், கண்டிப்பா டச் ஆயிருக்கணும். நம்மளுடைய எனக்கு என்ன டச் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நல்ல டீப்பா சைலன்ஸ்ல போய் பாபா இன்னைக்கு எனக்காக என்ன டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். அதாவது நம்ம கேட்டோம், புரிஞ்சோம், ஆனா என்ன இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், பாபா எனக்காக என்ன டச்சிங் கொடுத்திருக்காரு, அந்த டச்சிங் வந்து நம்ம பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 1 மினிட் சைலன்ஸ்ல இருக்கலாம்.
சாந்தி. எல்லாருமே ஓம் ஷேர் சாந்தி. பண்ணலாம். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. நான் அந்த சொல்லுங்க. இதுல எடுத்துக்கொண்ட பிரதர் நடந்து முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். அது திருப்தி எடுத்தா எங்களோட முயற்சியில தொய்வு தான் ஏற்படும். அதை எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டு. ஓம் சாந்தி. வெரி குட், வெரி குட். பாபா என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ரொம்ப டச்சிங் பண்ண பாயிண்ட் கூட. அதாவது நீங்க இறந்துட்டீங்கன்னா எப்படி மறந்துட்டீங்களோ அது மாதிரி நடந்து முடிஞ்சுட்டுதான், ஃபுல் ஸ்டாப். எப்படி நாம் நேத்து ஒருத்தர் மறந்துட்டாங்கன்னா இந்த உலகம் சம்பந்தம் எல்லாமே மறந்துருச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல அந்த அளவுக்கு பவர் டு பிரேக் அவ்வளவு அப்ளை பண்ணும். அதுதான் வெற்றிக்கான இந்த பாயிண்ட். யாரு சக்சஸ் பண்றாங்களோ அவங்கதான் பிராமண வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஏன்னா இனிமேல் டெஸ்ட் பேப்பர் நிறைய விஷயங்கள் வரும். நேத்து என்ன விஷயம் வந்துச்சுன்னா அது திரும்ப மனசுல வந்துச்சுன்னா அவங்களோட நம்ம பேச முடியாது, பழக முடியாதுன்னு. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு நாள் புது வாழ்க்கையில நம்மளே புதுமையான ஆத்மாவை பார்க்க வேண்டும், மத்தமையாவும் புதுமையான வாழ்க்கையா பார்க்க வேண்டும், ஆத்மாவா பார்க்க வேண்டும். சூப்பரான பாயிண்ட் அது. இந்தியான் சாக்கார முரளியோட சேர்ந்து இருக்குத்தான் இண்டே பாபா சொன்ன டயல் ஆய்வேண்டப்பா அதே ராஜேஸ்வரி சிஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் உண்டையும் பார்க்கக்கூடாது. பாபா நான் கனெக்ட் பண்ணி மெடிடேஷன் செய்தால் அது வெரி பவர்ஃபுல்லாக இருக்கும். வெரி நைஸ். இன்னைக்கு அவங்க சொன்னது கரெக்ட். சாக்கார் மொழியில நம்ம எல்லா பந்தனத்தையும் விடணும்னு சொல்லாரு. எல்லாத்தையுமே சம்பந்தம் சரி, பிராப்திகள் இருக்குது, எல்லாமே பொருட்கள் இருக்குது, எல்லாத்துல இருந்து எப்படி விடுபட்டு இருந்தாதான் பாபா நிரந்தரமா யோகா பண்ண முடியும்னு சொன்னார். கரெக்ட். ஓம் சாந்தி பிரதர். பாபா சொல்ற சம்ஸ்காரங்களை ஒற்றுமையா கொண்டு வர சொல்ற. அதுக்கு அந்த வட்டி வைக்கிற அந்த ஒற்றுமையா இருக்கேதான் அந்த வெட்டின்ற பேரொழி ஒழுமம்னு சொல்லி பாபா சொல்றேன். வெரி நைஸ். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது நம்ம கடைசி ரிசல்ட்டே இதுதான். நம்ம எல்லாருமே ஒற்றுமை ஆயிட்டு அப்படின்னா அந்த உலகமே அதுதான் தேங்கிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு 2 பிரசிடென்ட் ஒற்றுமையா இல்ல, வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை கிடையாது, பிரதர் சிஸ்டர்ஸ் ஒற்றுமை கிடையாது. ஆனா இவ்வளவு எல்லாம் எங்கிருந்தோ வந்திருக்காங்க, இவ்வளவு அருமையா ஒற்றுமையா இருக்காங்களே அப்படின்னு வெளி உலகம் பார்க்கல. இங்க ஏதோ மேக்னெட் இருக்கு, எங்க ஒரு அதிசயம் இருக்கு, இது கடவுளோட காரியத்தினால இப்படி நடக்க முடியும். பாபா சொல்றாரு பேரொளி நடக்கும், வெற்றி முரசு நடக்கும். எப்ப அப்படின்னா நீங்க எல்லாமே உங்களுடைய சமஸ்காரம் ஹார்மோனி ஆகல, நீங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கையில பாபாவை நீங்க வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக மாறுவீர்கள். உங்களை வெற்றி தேடி வரும் அப்படின்னு பாப்தாதா நீங்க சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சொல்றார், தேவிகளுக்கு, அதாவது தேவிகளா மாற போற எங்களுக்கு தான் கூட்டம் லைன் அப்ல இருக்கும். எனக்கு ஒரு தடவை வரமாட்டினோம், என்ன தேடி வரமாட்டினோம். நீங்கள் தான் அவ்வளத்தையுமே செய்ய போறீங்கள், நீங்கள் தான் என்னுடைய காட்சியே காட்ட போறீங்கள். மூன்று விஷயத்திலையும் நீங்கள் எனக்கு பக்கபலமா நிக்கிறீங்கள். அப்ப நீங்க திருமூர்த்தியா, நீங்கள் தான் பச்ச கொழுவ வேணும், அது நெத்தி சுட்டியா பெருசா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப எங்களை அவ்வளவு தூரம் பெருமைப்படுத்துறார். நீங்கள் இதை செய்தாதான் நானே ரெஸ்டுக்கு போகலாம். நீங்க எல்லாமே 33 கோடி பிராமணர்களை தேடி எடுத்து எல்லாருக்கும் என்னுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். கடைசியில ஒரு தரம் எனக்கு ஒரு தரம் அறிமுகம் சொல்ல இல்லை என்று சொல்லக்கூடாது. அந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேணும். அதை உங்களோட முகத்தை பார்த்தாலே அவைகளுக்கு விளங்கணும், இவைகள்ட்ட ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. எங்களோட செய்கைகள் அவைகளுக்கு விளங்க வேணும் என்று சொல்றாரப்பா. வெரி நைஸ். அதாவது திரிமூர்த்தியும் பாபா சொன்னாரு, நீங்க 3 காரியத்திலே காத்தல், படைத்தல், அழித்தல், 3 வேளையும் நீங்க தான் காரியங்கள் செய்றீங்க. அதனால பாத்தீங்கன்னா ஹனுமானுக்கு சரி, தேவேலுக்கு சரி அவ்வளவு நிறைய கூட்டங்கள் இருக்கு. உங்களை தேடிதான் எனக்கு சக்தி கொடுன்னு எல்லாரும் வராங்க. என்னை தேடி யாரும் சக்தி கொடுன்னு யாரும் வரல, முக்தி கொடுன்னு தான் என்னைக்கு தேடிட்டு வராங்க இல்லைங்களா? சிவனை தேடிட்டு முக்தி தான் கேட்கறாங்க. சக்தி சக்தியில தான் போறாங்க. இப்ப சக்தி ஏன் நம்மகிட்ட போறாங்கன்னா, நம்ம இப்ப சக்தி பாபாட்ட இருந்து சக்தி எடுத்து பழகிருக்கோம் இல்லையா? பாபா இன்னொரு விஷயம் சொன்னாரு, யாரு வெற்றி பெற்றார்களோ அவங்களை நோக்கிதான் அவங்கள தேடிட்டு போறாங்க இல்லையா? நம்ம வெற்றி பெற்றுட்டோம் பிராக்டிகலா, அதனால நம்மளை தேடிட்டு எல்லாம் ஒடியாறாங்கன்னு பாபா சொல்றாரு. அதனால நம்மளே பார்க்கணும். பாபாவோட காரியத்திலேயே நம்ம 3 இதுலயும் வெற்றி பெற்றுட்டோமா, அந்த நெற்றி சுடி பாபா தந்திருக்காரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிக்கா தந்திருக்காரு. வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா, நம்ம வெற்றியாளரா மாறிட்டோம் அப்படின்னா உங்களோட தேடி அவ்வளவு கோடானு கோடி பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி நைஸ். ஓம் சாந்தி. அவ சொல்ற தாதாவை பிரத்யட்சம் செய்யணும் என்று சொன்னா இதயங்கள் ஒன்றிணைய வேண்டும். இதயங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னா சிலவற்றை மறக்கணும், சிலவற்றை ஆழ புதைக்க வேண்டும்,
மற்றது அழிக்க வேண்டும். மற்றது கழிக்க வேண்டும். மற்ற அதுக்கு மற்றவர்களின் கருத்துக்கு முக்கியமா மரியாதை மரியாதை கொடுக்கணும். ஒருவர் மற்ற கருத்துக்கு மரியாதை கொடுக்கிறேன்னு சொன்னா சம்பூர்ண ஸ்திதியை நெருங்கி வருவோம், வெற்றியாளர். சூப்பரான பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா இதுதான் வந்து உயர்ந்த ஸ்திதிக்கான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா பாபா சொன்னாரு, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மறக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான்னு சொல்லலாம். நம்ம மறக்க முடியுமா நம்மளே செக் பண்ண ஆக்சுவலா. மறக்க வேண்டும். இரண்டாவது அழிக்க வேண்டும். அழிக்கிறதுனா அவ்வளவு ஒரு பேர்ன் பண்ணிடணும், அந்த மாதிரி எரிச்சிடணும். அந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம மனசுலயே இருக்கக்கூடாது, வரவே கூடாது திரும்ப. மூன்றாவது ஆளை புதைக்க வேண்டுங்கிறார். அப்படின்னு என்னது, சில பேர்த்தோட சமஸ்காரங்கள் இவங்க இப்படி பண்ணாங்களா, அவங்களை பார்த்தோன்னே அது அப்படியே எமர்ஜ் ஆகும் இல்லைங்களா. அப்ப அது வந்து நம்ம அகாமடேட் பண்ணணும். அதுக்குதான் வந்து புதைக்க வேணும்னு சொல்றோம். அப்படியே அகாமடேட் பண்ணிடணும், அப்படியே உள்ள அப்படியே அமைச்சிடணும். அப்படியே அந்த மாதிரி அப்படி பண்ணாதான் வந்து மத்தவங்களுக்கு மேல நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சுப பாவனை வரும். சுப பாவனை, அதாவது நல்ல ஒரு பாவனை வரும். அப்பதான் மத்தவங்க ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும், மரியாதை கொடுக்க முடியும். பாபா சொன்னாலும் இந்த 3 இது இருந்துச்சுனாவே என்னது, நம்ம சம்பூர்ண ஸ்திதியை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ஒரு டீப்பான பாயிண்ட் ஆக்சுவலா. சூப்பர். சரி, ஓகேங்களா. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 hour சொன்னாங்க. இது கொஞ்சம் பெரிய முரளி, அதனால கொஞ்சம் ஸ்பீடாவும் படிச்சுட்டேன். ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சது, அந்த நிறங்களை நிரந்தரமாக்க சொல்றோம். ஒவ்வொரு ஞாபகார்த்தமும் இப்போ ஹோலியில தான் கொண்டாடப்படுது. இப்ப நாங்க நடைமுறையில செய்யறது. இப்போ பாபா அந்த நிறங்களை நிரந்தரமா வச்சிருக்கிறேன்னு சொல்றது, இப்போ ஒவ்வொரு குணங்கள்ல ஒவ்வொரு சம்பந்தங்கள்ல நாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சக்தி என்றா பாபா ரெட் கலர்ல இருக்கிறார், அப்படி மஞ்சள் என்று சொன்னா அந்த நண்பனா இருக்கிறார், அப்படி அந்த ஒரு கலர்ல பாபா அன்றைக்கு சொல்றாரு. ஞாபகார்த்தங்கள் சம்பந்தங்கள் இருக்குது. ஓகே, நீங்க ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். சரி, தேங்க்யூ. இன்னொரு 2 minute நம்ம இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாம் அப்படியே தாரணையில புத்தியில கொண்டு போய் நல்லா வச்சுட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அவ்வியக்த மாசத்துல இன்னும் நல்லா நம்ம எல்லாமே ஒன்னா புருஷார்த்தம் செஞ்சு பாப் தாதாவை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய எய்ம். ஓம் சாந்தி. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நிறைய பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே. பாபாவோட நல்லா இணைஞ்சு புருஷார்த்தம் செய்யறதுக்காக அவ்வியக்த மாசத்துக்கான ஒரு சுபபாவனை பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பாப்பா. ஓம் சாந்தி. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. நன்றி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓம் சாந்தி. நன்றி. சாந்தி. நன்றி பிரதர். ஓம் சாந்தி பிரதர்.